கற்பவள்ளிய காணோம். போன் பண்ணி 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. வருவாளா மாட்டாளா? வேலை இல்லாமலே திரிவாளுக. நம்ம வர சொன்னாத்தான் லேட்டு பண்ணுவாளுக. லீலாக்கா, என்னக்கா இது? பிரியாணி கடை முன்னாடி நிக்கிறீங்க. ஆமா, இது யாரோட கடை? ஏன் கடை தாண்டி, நான் தான் போட்டிருக்கிறேன். நிஜமாவா? என்னக்கா நீங்க பிரியாணி கடை வைக்க போறேன்னு ஏன் என்கிட்ட சொல்லல? இப்ப நான் போன் போட்டு சொல்லிதானே வந்திருக்க. ஆமா. அப்புறம் சொல்லலையேன்னு கேக்குற? அது இல்லக்கா, முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. சொல்லிருந்தா சொல்லிருந்தா ஒன்னும் பண்ணிருக்க மாட்டேன். உன்கிட்ட நான் ஏன் சொல்லணும்? முன்னாடியே சொல்லியிருந்தா விடிய விடிய தூங்காம என்னைய கரிச்சுக்கிட்டு உக்காந்துருப்ப. அப்படியெல்லாம் இல்லக்கா. நீங்க வளர்ந்தா எனக்கு சந்தோஷம் தானே. உங்க கடை எப்படி இருக்குன்னு சுத்தி பாக்குறேன். சூப்பர்க்கா, சூப்பர். கடைக்கு தேவையான எல்லாத்தையும் பக்காவா ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க. என்னக்கா இது? பிரியாணியோட விலை 10 ரூபான்னு எழுதிருக்கீங்க. நிஜமாவே 10 ரூபாய்க்கு தான் பிரியாணி தர போறீங்களா? ஆமண்டி. எக்கோ, நல்லா கேட்டுக்கோங்க. நல்ல பெரிய பெரிய கடை இருக்குல்ல, அந்த கடையில எப்பயாவது ஆஃபர்னு சொல்லி கம்மியா விப்பாங்க. நீங்க இப்போதான் கடைய போட்டிருக்கீங்க. 10 ரூபாய்க்கு விலைய போட்டா எப்படி கட்டுப்படி ஆகும்? ஆகுமடி. எக்கோ, சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க ஓட்டாண்டியா தான் ஆக போறீங்க. அத நான் பாத்துக்கிறேன். லீலாக்கா, உண்மையிலேயே பிரியாணி 10 ரூபா தானா? ஆமண்டி, ஒரு பிளேட் 10 ரூபாதான். அப்படின்னா அக்கா, உங்க கடை மொத்தம் எவ்வளவுன்னு சொல்லுங்க, நானே வாங்கிக்கிறேன். உண்மைதாக்கா, நானே பூரா பிரியாணியும் வாங்கிக்கிறேன். அடச்சி வாய மூடு. 10 ரூபா கடனை வாங்க 10 வீட்டுக்கு படியேறி போற பரதேசி நாய் நீ. என் கடையவே வாங்குறியா? லீலாக்கா, இப்ப எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? இப்படி அவமானப்படுத்துறதுக்கா? இங்க பாரு, எதுக்கு கூப்பிட்டேன்னு என்ன சொல்ல விடாம நீ வாட்டுக்கு கண்டதையும் கடையதையும் பேசினா நான் எப்படி சொல்லுவேன்? நான் சொல்றத கேளு. நான் சொல்ற மாதிரி நீ பண்ணுனீனா உனக்கு நான் 500 ரூபா தாரேன். ஓ, உங்க கடையில வேலை பார்க்கணுமா? கஸ்டமரை கவனிச்சுக்கணும், அதானக்கா? நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு, கஸ்டமர் எல்லாம் நான் பாத்துக்குவேன். அப்புறம் எனக்கு என்ன வேலை? உன் பக்கத்துல இருக்கே ஸ்டூலு, அதுல நீ உக்காந்துருந்தா போதும். பிரியாணி எப்ப வித்து போகுதோ அப்ப நீ தாராளமா போய்க்கலாம். உனக்கு 500 ரூபா கொடுப்பேன். விக்க கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா எக்ஸ்ட்ராவும் போட்டு தாரேன். மிச்ச பிரியாணி இருந்தா அதை நீ வீட்டுக்கும் கொண்டு போய்க்கலாம். என்ன சொல்ற? எக்கோ, சூப்பர்க்கா. இந்த மாதிரி வேலை கொடுக்கற முதலாளியே நான் பார்த்ததே இல்ல. சும்மா ஸ்டூல்ல உக்காந்து இருந்தா எவனாவது காசு கொடுப்பானா? நான் உட்கார்றேன்க்கா, நான் உட்கார்றேன். விடிய விடியனாலும் நான் உட்கார்றேன். கூடவே பிரியாணியும் ஓசியில கிடைக்கும்னா நான் மாட்டேன், நான் சொல்ல போறேன். இங்க பாரு, ஆட்டம் போடுறதுக்கெல்லாம் காசு கிடையாது. அப்படியா? சரி சரி. கூடவே இன்னொன்னையும் பண்ணணும். அது என்னது? இங்க வா சொல்லுறேன். என்னடி, புரிஞ்சுச்சா? நல்லா புரிஞ்சுச்சுக்கா. நான் அசத்தி போடுறேன், விடுங்க. மத்தத நான் அப்புறமா சொல்றேன். உக்காரு. இந்தாடி அம்சு, சாப்பிட்டுக்கிட்டே நீ வேலைய பாரு. அக்கா, முடியலக்கா. என்னடி ஆச்சு? உடம்பு எதுவும் சரியில்லையா? உன்னைய நம்பி வேற கடைய போட்டுட்டேன். இந்த நேரம் பார்த்து முடியலங்கற. ஐயோ அக்கா, நான் நல்லா தான் இருக்கேன். பின்ன வேற யாருக்கு உடம்பு முடியல? இல்லக்கா, உங்கள மாதிரி ஒரு முதலாளி கிடைச்சிருக்கு. சந்தோஷம் தாங்க முடியல, அததான் சொன்னேன். பிரியாணியையும் சாப்பிட கொடுத்து சம்பளமும் கொடுக்கற முதலாளிக்கா நீங்க. உலகத்துல எவனுக்கும் இப்படி ஒரு முதலாளி கிடைக்காது. ஆமா ஆமா, நீ சாப்பிடு. அக்கா அக்கா, அங்க பாருங்க, ஒருத்தன் போறேன். பிரியாணி 10 ரூபா. பிரியாணி ஒரு பிளேட் 10 ரூபா தான். ஒரு பிளேட் பிரியாணி 10 ரூபா தான். அக்கா, ஒரு பிளேட் பிரியாணி எவ்வளோ? 10 ரூபா தான். என்ன சொன்னீங்க? 10 ரூபாவா? 10 ரூபா தான். 10 ரூபா தான். ஒரு பிளேட் பிரியாணி 10 ரூபாய்க்கு தர்றாங்க. உண்மையிலேயே அப்படிதான் சொல்றாங்களா, இல்ல எனக்கு தான் காது சரியா கேட்கலையா? அண்ணே, பிரியாணிய வந்து சாப்பிட்டு பாருங்கண்ணே, சூப்பரா இருக்குது. இங்க பாருங்க, பீஸ் கூட நிறைய போட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு காது சரியா கேட்கலன்னு சந்தேகம் இருந்தா வண்டிக்கு முன்னாடி விலை போட்டிருக்காங்க பாருங்க. ஆமா, 10 ரூபாய்னு தான் எழுதி இருக்குது. அக்கா, எனக்கு 1, 2, 3 பிளேட் பிரியாணி கொடுங்க. நம்பிட்டுதானே? ஸ்டூல போட்டு உக்காருங்க தம்பி, 3 பிளேட் தாரேன். ஆஹா, பிரியாணி என்ன டேஸ்ட். பிரியாணி செஞ்சு கைக்கு தங்க வளையல் தான் போடணும். பெரிய பெரிய கடையில எல்லாம் சாப்பிட்டு இருக்கிறேன், விலை தான் அதிகமா இருக்கும். டேஸ்ட் ஒன்னும் இருக்காது. ஆனா உங்க கடை பிரியாணி சூப்பரா இருக்குதுக்கா. சாப்பிடுங்க சாப்பிடுங்க.
அமுசு, நீ உன் வேலைய ஆரம்பிச்சிரு. ஆ, மாத்திடுறேன்க்கா. நீங்க அந்த ஆளை கவனிங்க. ஆகட்டும் ஆகட்டும். ஏக்கா, நீங்க தினமும் இங்க கடை போடுவீங்களா? போடுவேன் தம்பி, ஆனா நீங்க தான் வரமாட்டீங்க. இல்லக்கா, நான் அவசியம் வருவேன். 3 வேளைக்கும் பிரியாணி சாப்பிடுறதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா நாளைக்கு நீங்க வாரிகளான்னு பாப்போம். வந்தா ஒரு பிளேட் ஃப்ரீயா கொடுக்கறேன். ரொம்ப சந்தோஷம்க்கா. சந்தோஷப்பட்டது போதும், நீங்க சாப்பிடுங்க. அறிவு கட்டவ 10 ரூபாய்க்கு எந்த லூசு பையலாவது பிரியாணி கொடுப்பானா? விவரம் தெரியாம கடை போட்டுட்டா போல் இருக்குது. சீக்கிரமா சாப்பிட்டுட்டு போய் நம்ம பொண்டாட்டி பிள்ளைகளையும் சேர்த்து அனுப்புவோம். முடிஞ்சா 4-5 பார்சலை வாங்கி வீட்டுல வச்சிட வேண்டியதுதான். ஃப்ரிட்ஜ்ல வச்சு நாளைக்கு சூடு பண்ணி சாப்பிட்டுக்கணும். 10 ரூபாய்க்கு பிரியாணி கொடுக்கறது தெரிஞ்சா கடையில கூட்டமாயிரும், வாங்க சிரமமாயிரும். பிரியாணியும் சீக்கிரம் தீர்த்து போயிரும். சீக்கிரம் பொண்டாட்டிய போய் வர சொல்லணும். அப்பா, ஒரு கட்டு கட்டியாச்சு. இதாங்கக்கா 30 ரூபா. என்னப்பா 30 ரூபா கொடுக்கற? ஆமாக்கா, ஒரு பிளேட் பிரியாணி 10 ரூபானா 3 பிளேட் 30 ரூபா தானே? என்னது 10 ரூபாயா? என்ன விளாடுறியா? இந்த காலத்துல 10 ரூபாய்க்கு எவன் பிரியாணி கொடுப்பான்? என்னக்கா இப்படி பேசுறீங்க? 10 ரூபா 10 ரூபான்னு சொல்லி தானே கூவுனீங்க. யார் 10 ரூபான்னு சொல்லி கூவுனா? ஒரு பிளேட் பிரியாணி 100 ரூபான்னு சொல்லி தான் நான் கூவுனேன். இல்லக்கா, 10 ரூபான்னு சொல்லி தான் கூவுனீங்க. கூவுனவன் நானே சொல்றேன், நம்ப மாட்டேங்கிற? ஏக்கா, நீங்களே சொல்லுங்கக்கா, இவங்க 10 ரூபான்னு தானே சொல்லி கூவுனாங்க. இல்ல, ஒரு பிளேட் 100 ரூபான்னு சொல்லி தான் கூவுனாங்க. என்னக்கா, நீங்களும் பொய் சொல்றீங்க? யாரு பொய் சொல்றா? 100 ரூபான்னு சொல்லி தான் கூவுனாங்க. நீ தான் 10 ரூபான்னு உளறிக்கிட்டு இருக்க. இல்ல, 2 பேரும் ஏதோ சதி பண்றீங்க. இங்க பாரு, இங்கிட்டு அங்கிட்டு நடந்துகிட்டு இருந்தா மட்டும் காசு வாங்காம விட மாட்டோம். ஆ, போர்டுல தெளிவா பாருங்க, நீங்க 10 ரூபான்னு தான் எழுதிருக்கீங்க. அப்படியா? அப்ப நீயே பாரு. என்னக்கா 100 ரூபான்னு எழுதிருக்கு? நான் பார்க்கும்போது 10 ரூபான்னு தானே இருந்துச்சு. ஆரம்பத்துல இருந்தே 100ன்னு தான் எழுதி இருக்கு. பொம்பளை நான் தனியா கடை நடத்துறேங்கவும் என்னை ஏமாத்திடலாம்னு நினைச்சியா? இல்லக்கா. ஆமா, அவன் மூஞ்சிய பார்த்தாலே தெரியுது. நீங்க காசை வாங்காம விடாதீங்க. இங்க பாரு, மரியாதையா 300 ரூபாயை எடுத்து வையி. எதுக்கு பிரச்சனை? 100 ரூபாய கொடுத்துட்டு போலாம். இந்தாங்க 100 ரூபாய். 300 ரூபாய்க்கு பிரியாணி சாப்பிட்டேன்னு தெரிஞ்சா என் பொண்டாட்டி வெளுத்து போடுவா. அத சாப்பிடறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். 10 ரூபான்னு தானே எழுதி இருந்துச்சு. அதுக்குள்ள எப்படி 100 ரூபாயா மாறுச்சு? விசித்திரமா இருக்கே. நாளைக்கே டாக்டர் கிட்ட போய் காதையும் கண்ணையும் பார்க்கணும். பாவம், அவனுக்கு தேன் உடம்புல ஏதோ பிரச்சனைன்ட்டு போறேன். அக்கா, இப்படியே கடை நடத்தணும்னு வைங்க, தலப்பாக்கட்டி பிரியாணியை விட நம்ம பெரிய தலையா ஆயிருவோம். அண்ணி, சமையல்லாம் ஆயிருச்சா? இல்ல, இன்னும் எதுவுமே பண்ணல. மணி 7 ஆயிருச்சு அண்ணி, இன்னுமுமா எதுவுமே பண்ணாம இருக்கீங்க? உடம்பு எதுவும் சரியில்லையா? இல்ல தேவி, எனக்கு உங்க அண்ணன் நினைச்சுதான் பயமா இருக்கு. மனசே சரியில்லை. அண்ணன் உங்க கூட சண்டை எதுவும் போட்டாரா? ஆஹா, அதெல்லாம் இல்ல. நேத்து நம்ம ஹாஸ்பிட்டல் போன நேரம் பார்த்து உங்க அண்ணன் விஜய் கிட்ட ஏதாவது பேசியிருப்பாரோன்னு பயமா இருக்கு. அதுக்கு நீங்க அண்ணன் கிட்டே இதை கேட்டிருக்கலாமே. நேத்து ராத்திரி கேட்டேன். அதுக்கு அவரு சொல்ல வேண்டியதை தான் சொல்லிருக்கேன்னு சொன்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? விஜய் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாருன்னு தானே அர்த்தம். இருக்காத நீ, அப்படி சொல்லியிருந்தா விஜய் இந்நேரம் இப்படியா இருப்பான்? உங்க மேல கோவப்பட்டிருப்பான். அப்புறம் பிரீத்திகாவை தேடி விஷயம் தெரிஞ்சதுமே ஓடி இருப்பான். ஆனா விஜய் நம்ம வீட்ல அமைதியா தானே இருக்கான். அப்படின்னா அண்ணன் எதையும் சொல்லிருக்க வாய்ப்பு இல்ல. ஒருவேளை எல்லாம் தெரிஞ்சும் விஜய் அமைதியா இருக்கானோ? அப்படியும் இருக்கலாம். ஐயோ, எனக்கு பயமா இருக்குடி. இவ்ளோ நாள் இல்லாத பயம் திடீர்னு உங்களுக்கு ஏன் வந்துச்சு? தேவி, அந்த பிரீத்திகால தற்கொலை பண்ணிக்கணும்னு லெட்டர்லாம் எழுதி வச்சிருக்கா. என்ன சொல்றீங்க நீ? எப்போ? அதாண்டி, அவ நம்ம வீட்ல இருந்தால, அப்போ நம்ம படுத்துன கொடுமை தாங்காம அவ தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைச்சிருக்கா. தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி கடைசியா அவங்க அம்மாவுக்கு லெட்டர் எழுதியிருக்கா. விஜய் ரூம்ல தூக்க மாத்திரை எல்லாம் வேற இருந்துச்சுடி. இது பெரிய கேஸ் ஆச்சு அண்ணி. ஒருவேளை அவ மட்டும் தற்கொலை பண்ணிருந்தான்னு வைங்க, நம்ம குடும்பமானோம் டிவிலையும் பேப்பர்லயும் பறந்துருக்கும். நல்ல வேலை, அதுக்குள்ளதான் ரோசாலி வந்து அவளை கூட்டிட்டு போயிட்டா. சரி, இந்த விஷயம்லாம் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? இல்லடி, எனக்கு முந்தா நேத்து தான் தெரியும். விஜய் ரூம்ல தான் அவ எழுதின லெட்டர் இருந்துச்சு. இத்தனை நாள் நாம கவனிக்கவே இல்ல.
அது எப்படியோ விஜய் கண்ணுல பட்டுருச்சுடி. அவன் தான் நேத்து அதை வச்சு படிச்சுட்டு என்கிட்டயே அதை பத்தி கேட்டான். நான் எதுவும் தெரியலன்னு சமாளிச்சுட்டேன். ஏன் நீ அந்த லெட்டர்ல பிரீத்திகா நம்மள பத்தி எதுவும் எழுதியிருக்காளா? நானும் விஜய் கிட்ட கேட்டேன். எந்த பிரச்சனைன்னு அவ தெளிவா எதுவும் எழுதலையாம். அவ அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டு எழுதியிருக்கா, அவ்வளோதான். நம்ம அவ்வளவா அவளை கொடுமைப்படுத்தணும்? பின்ன சாப்பிட விடாம கொடுமைப்படுத்தணும். அவளே ஆர்டர் போட்டு சாப்பிட்டப்போ அவ கேரக்டரை அசிங்கப்படுத்தணும். அவளை திட்டினது மட்டும் இல்லாம அவ அம்மாவையும் ஃபோன் போட்டு கிளி கிளின்னு கிழிச்சோம். இது எல்லாம் தான் அவளை தற்கொலைக்கு தூண்டி இருக்க போல. இதுக்கு முன்னாடி விஜய்க்கு உண்மை தெரிஞ்சிருந்தா கூட ஏதோ சொல்லி சமாளிச்சிருக்கலாம். இப்போ பிரீத்திகா எழுதின சூசைட் லெட்டரை வேற அவன் படிச்சுட்டான். இப்போ உண்மை தெரிஞ்சா கண்டிப்பா விஜய் என்ன மன்னிக்க மாட்டான். அண்ணி, பேசாட்டுக்கு விஜய் கிட்டயே போய் கேட்டுருங்க. எப்படி கேக்குறது? நீங்க தான் கேட்கணும். இப்படியே பயந்துகிட்டு இருந்தா ஆகுமா? போய் அப்படியே பேச்சு கொடுத்து தெளிவா அவன்கிட்ட விஷயத்த கேட்டுருங்க. அதுவும் சரிதான். சரி, இப்பவே நான் போய் கேக்குறேன். ஏதாவது பிரச்சனைனா நம்ம அப்படியே நைஸா கலந்துக்கணும். விஜய். என்னம்மா? விஜய், இன்னைக்கு நான் உனக்கு பிடிச்சத சமைச்சு கொடுக்கலான்னு நினைக்கிறேன். உனக்கு என்ன வேணும்பா, சொல்லு. எனக்காக சிரமப்பட வேணாமா. உங்களுக்கு ஈஸியா எது சமைக்க முடியுமோ அதையே செய்யுங்க. எனக்காக தான் நீங்க ரொம்ப சிரமப்பட்டுட்டீங்களே, இனியும் பட வேணாம். உனக்கு பண்றதுல எனக்கு என்னப்பா சிரமம் இருக்கு? விஜய், நேத்து நானும் அத்தையும் ஹாஸ்பிட்டல் போனப்போ உங்க அப்பா கிட்ட நீ பேசுனியா? ஆமாம்மா, நானும் அப்பாவும் ரொம்ப நேரம் பேசணும். ரொம்ப நேரம் பேசுனீங்களா? ஆமாம்மா, எனக்கு பேசுறதுக்கு அவர் மட்டும்தான் இருக்காரு. அப்புறம் அவர்கிட்ட தானே பேச முடியும். ஆமா ஆமா, நீ சொல்றது சரிதான். சரி, எதை பத்தி பேசுனீங்க? சரியா ஞாபகம் இல்லம்மா. நிறைய விஷயம் பேசணும். அப்படியா? அ, அ, ஏதாவது சொல்லேன். நீங்க எதை பத்தி கேக்குறீங்கன்னு சொல்லுங்க, நான் சொல்றேன். அதான்ப்பா, அந்த பிரீத்திகாவை பத்தி உங்க அப்பா எதுவும் சொன்னாரா? ஆமாம்மா, சொன்னாரு. சொன்னாரா? என்ன சொன்னாரு? பிரீத்திகாவை இனி தொந்தரவு படுத்தாதடா, அவ நிம்மதியா வாழட்டும், அவளை விட்டுருன்னு சொன்னாரு. நிஜமாவா? ஆமாம்மா, மறுபடியும் இந்த வீட்டுக்கு எதுவும் அவளை கூட்டிட்டு வந்துடாதன்னு சொன்னாரு. உண்மையா விஜய்? நீ சொல்றதெல்லாம் உண்மையா? உங்க மேல சத்தியமா அப்பா இத சொன்னாருமா. அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் எதுவும் சொல்லல, சரின்னு கேட்டுக்கிட்டேன். ஆனா என் பொண்டாட்டிய நான் எப்படி அடுத்தவனுக்கு விட்டு கொடுப்பேன் சொல்லுங்க? அது விஜய். நானா மனசுல நினைச்சுக்கிட்டேன், ஆனா அப்பா கிட்ட எதுவும் சொல்லல. உங்க அப்பா எப்பவும் அந்த பிரீத்திகாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரு. அவர் சொல்றதெல்லாம் கேட்டு நீ மனசு குழப்பிக்காத. விஜய், நீ இங்க இருந்தா அந்த பிரீத்திகாவுக்கு வசதியா போயிரும். என்ன? அதான்டா, அந்த கார்த்திக பிரீத்திகா லவ் பண்றதா சொன்னல, நீ அங்க இருந்தாலாவது அவளுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும். நீ இங்க வந்ததால அவங்க ஜாலியா லவ்ல பண்ணிக்கிட்டாளே வா. ஆமா இல்லம்மா, இத நான் யோசிக்கவே இல்ல. ஆமா விஜய், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ நீ மறுபடியும் ஊருக்கு கிளம்பி போ. சரிம்மா, நான் நாளைக்கே கிளம்பி போறேன். சரி, அம்மா இன்னைக்கு உனக்கு பிடிச்சதை தான் சமைக்க போறேன். நல்லா சாப்பிடணும், சரியா? சரிம்மா. அம்மா சொன்னதும் தான் எனக்கு ஒரு விஷயம் புரியுது. பிரீத்திகாவை பத்தி உண்மை எனக்கு தெரிஞ்சிருச்சு. இனியும் அவ மேல கோவப்படுறது தப்பு. ஆனா அதே நேரம் இப்ப அவ கார்த்திக்க லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. நான் இங்க இருந்தா அவங்க மனசு விட்டு பேச பழகுறதுக்கு வசதியா இருக்கும். நான் நாளைக்கு ஊருக்கு போயிடணும். பிரீத்திகாவுக்கு என்ன பத்தி நான் புரிய வைக்கணும். அவகிட்ட நடந்ததெல்லாம் பார்த்து உடனடியா சொல்லணும். போன்ல பேசினா சரிப்பட்டு வராது. நேர்ல போய் பார்த்து பேசினாதான் சரியா வரும். பிரீத்திகாவும் என்ன புரிஞ்சுக்கிட்டு என்னை ஏத்துப்பா. அதுக்கப்புறம் நானும் பிரீத்திகாவும் சந்தோஷமா வாழுவோம். ஐ லவ் யூ பிரீத்திகா, ஐ லவ் யூ. உன்னை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். அண்ணா. விஜய், அண்ணன் மேல கோவமா விஜய்? ஐயோ அண்ணா, உங்க மேல எனக்கு என்ன கோவம்? அப்புறம் ஏன் என்கிட்ட ரொம்ப நாள் பேசவே இல்ல? அண்ணா, கோவம்லாம் எதுவும் இல்ல. உங்களை பார்க்க எனக்கு சங்கடமா இருந்துச்சுண்ணா. என்னாலதான் உங்க கல்யாணம் நின்னுருச்சுங்கிற வருத்தம். நீங்க கோவமா இருப்பீங்கன்னு நினைச்சேன். கோவம்தான் விஜய், ஆனா ஓ மேலேயோ பிரீத்திகா மேலேயோ இல்ல. எனக்கு இந்த விதி மேலதான் கோவம். ஏன் எனக்கு இப்படி ஆயிருச்சுங்கிற கோவம். சாரிண்ணா. நீ ஏன் விஜய் சாரி கேக்குற? நீ உனக்கு தெரிஞ்ச எந்த தப்பும் பண்ணலல. கடவுள் போட்டா முடிச்சு, அது யாராலும் மாத்த முடியாதுடா. நீ என்கிட்ட பேசுனதே எனக்கு சந்தோஷம் விஜய். உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் தானே எனக்கும் சந்தோஷமா இருக்கு. இத்தனை நாள் ஏதோ தப்பு பண்ணிட்டேனோன்னு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. உங்க வாழ்க்கைய நான் அழிச்சிட்டேன்னு எவ்வளவு ஃபீல் பண்ணிருக்கேன் தெரியுமா? பாரு விஜய், நடந்தது நடந்துருச்சு. எதையும் நம்மளால மாத்த முடியாது. அப்புறம் ஏன் அதை நினைச்சு கவலைப்படணும்? நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். நீ கோவப்பட மாட்டேன்னா சொல்றேன். உங்களுக்கு சொல்றதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. என்னன்னு சொல்லுங்க.
நீ பிரீத்திகா மேல கோபமா இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். விஜய், பிரீத்திகா ரொம்ப நல்ல பொண்ணு. கல்யாணத்துக்கு முன்னாடி நான் அவகிட்ட பேசும்போது என்கிட்ட அவ சரியாவே பேசல. போன்ல தான் பேச மாட்டேங்கிறான்னு சொல்லி நேர்லயும் போய் பார்த்து பேசினேன். அப்பயும் அந்த பொண்ணு என்கிட்ட சரியா பேசல விஜய். அப்பவே எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அம்மா கிட்ட இத பத்தி சொன்னேன். ஆனா அம்மா புதுசா பேசுறனால அப்படி இருக்கும், போக போக பழகிடும்னு சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணுக்கு உன் மேலதான்டா உண்மையான காதல் இருந்துச்சு. உண்மையிலேயே என்னை ஏமாத்தணும்னு நினைச்சிருந்தா என்கிட்டயும் நல்லா பேசியிருப்பால்ல. அந்த பொண்ணோட எண்ணம் அது கிடையாது. பாவம், வீட்லயும் அந்த பொண்ணால உண்மையை சொல்ல முடியல, என்கிட்டயும் சொல்ல முடியல. அவ கஷ்டத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும்ல. பாரு விஜய், என் ஆசை ஒன்னே ஒண்ணுதான். நீயும் பிரீத்திகாவும் மறுபடியும் ஒண்ணு சேரணும். நீங்க சந்தோஷமா வாழணும். அண்ணனுக்காக நீ இத பண்ணணும். கண்டிப்பா அண்ணா. நீ அவளை பத்தி தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க. அது பொய். புரியுதுண்ணா. நீ கொஞ்சம் மனசு விட்டு அவகிட்ட பேசினாலே தெளிவாயிரும். அவகிட்ட பேசுற வழிய பாரு. எனக்கு வேலைக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் வரேன் விஜய். சரிங்க அண்ணா. அண்ணன் என்கிட்ட பேசிட்டாரு. என் மனசுல இருந்த பாரம் இப்பதான் குறைஞ்சிருக்கு.